நடிகர் விஜய் சேதுபதி என்பவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த திரைப்பட தயாரிப்பாளர், பாடகர், நிகழ்ச்சி தொகுப்பாளர், பாடலாசிரியர் ஆவார். இவர் தென்மேற்கு பருவக்காற்று 2010, பீட்சா 2012, நடுவுல கொஞ்சம் பக்கத்த காணும் 2012 போன்ற பல திரைப்படங்களில் நடித்ததன் மூலமாக பரவலாக அறியப்படும் நடிகர் ஆவார். இவர் 2 தென்னிந்திய ஃபிலிம்பேர் விருதுகள், 3 விஜய் விருதுகள் உட்பட பல விருதுகளை வென்றுள்ளார். இவர் இயற்பெயர் விஜய குருநாத சேதுபதி. இவர் பிறப்பு 16 ஜனவரி 1978. இவர் பிறந்த இடம் ராஜபாளையம், விருதுநகர், தமிழ்நாடு. இவர் படித்த கல்வி நிறுவனங்கள் தன்ராஜ் பெயிட் ஜெயின் கல்லூரி. இவர் செய்யும் தொழில் நடிகர், தயாரிப்பாளர், பாடகர், நிகழ்ச்சி தொகுப்பாளர், பாடலாசிரியர். இவர் மனைவி பெயர் ஜெஸ்ஸி. விஜய் சேதுபதி அவர்கள் விருதுநகர் மாவட்டம் ராசபாளையத்தில் பிறந்த இவர் தன் படிப்பை விருதுநகர் மாவட்டத்தில் சென்னையில் மேற்கொண்டார். பள்ளியில் தான் சராசரிக்கும் கீழான மாணவன் என்றும், விளையாட்டிலும் பாடத்திட்டம் சாரா நிகழ்வுகளிலும் நடக்கும் நாட்டம் இருந்ததில்லை என்று அவரே கூறியுள்ளார். இளநிலை வணிகவியல் பட்டம் பெற்று 3 ஆண்டுகள் துபாயில் கணக்காளராக பணிபுரிந்தார். அவ்வேலை பிடிக்காததால் 2003இல் இந்தியாவுக்கு திரும்பினார். நிழல்படக்காரர் ஒருவர் இவரின் முகம் நிழல்படங்களில் அழகாக தெரியக்கூடிய ஒன்று என்று சொல்லப்பட்டது. இவர் நடிப்புத்துறையை தேர்ந்தெடுக்க உந்துதலாக இருந்தது. இவரது திரை வாழ்க்கை இவர் கூத்துப்பற்றையில் கணக்காளராக பணியில் சேர்ந்தார். அங்கு நடிகர்களை அருகில் இருந்து அவதானிக்கும் வாய்ப்பு கிடைத்ததாக கூறியுள்ளார். இவர் பெண் என்ற தொலைக்காட்சி தொடரில் நடித்தார். கலைஞர் தொலைக்காட்சியின் நாளைய இயக்குனர் நிகழ்ச்சிக்காக பல குறும்படங்களில் நடித்துள்ளார். பீட்சா பட இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜுடன் இணைந்து பல குறும்படங்களில் பணியாற்றியுள்ளார். சிறந்த நடிகருக்கான விருதை நார்வே குறும்பட தமிழ் திரைப்பட விழாவில் பெற்றார். இயக்குனர் செல்வராகவன் புதுப்பேட்டை படத்துக்கு திறன் தேர்வு வைத்ததில் கலந்து கொண்டு தனுஷ்க்கு நண்பனாக நடிப்பும் வாய்ப்பையும் பெற்றார். அதைத் தொடர்ந்து தமிழ், கன்னட இருமொழி படமான அகண்ட் என்பதின் தமிழ் பதிப்பில் முன்னணி கதை மாந்திரமாக நடித்துள்ளார். கன்னட பதிப்பில் எதிர்மாறான கதை மாந்திரமாக நடித்தார். இப்படம் திரைக்கு வரவில்லை. பின்பு பிரபு சாலமனின் லீ திரைப்படங்களிலும், சுசீந்திரன் வெண்ணிலா கபடி குழு, நான் மகாநலி என்ற திரைப்படங்களில் சிறு வேடங்களில் நடித்துள்ளார். இயக்குனர் சுசீந்திரனை முதன்முறையான கதாபாத்திரத்தில் நடிக்க வைத்து தன் கனவு மெய்ப்படமாக காரணமாக இருந்தவர். சுசீந்திரன் இவரை தென்மேற்கு பருவக்காற்று இயக்குனர் சீனு ராமசாமியிடம் அறிமுகப்படுத்தினார். பின்பு சீனு ராமசாமி விஜய் சேதுபதிக்கு அப்படத்தில் முன்னணி கதாபாத்திரம் வழங்கினார். 2012இல் இவர் நடித்த 3 திரைப்படங்களும் வணிக ரீதியாக பெரும் வெற்றி பெற்றன. சுந்தர பாண்டியனில் இவர் கதாநாயகனுக்கு எதிரியாக நடித்திருந்தார். கார்த்திக் சுப்பராஜனின் பீட்சா படத்திலும், பாலாஜி தானரின் நடுவுல கொஞ்சம் பக்கத்த காணும் படத்திலும் முன்னணி கதை மாந்திரமாக நடித்துள்ளார். நலன் குமாரசாமியின் சூது கவும் என்ற படத்திலும் முன்னணி கதை மாந்திரமாக நடித்துள்ளார்.